வெளிவேடத்திற்கு எதிரான எச்சரிக்கையையும் தாழ்ச்சியினால் உயர்வு வரும் என்பதையும் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. இயேசு தம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுக்கிறார். பரிசேயர் மறைநூல் அறிஞரை போல நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று சொல்லி, அவர்கள் சொல்லுவார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். அவர்கள் சொல்வது போல செய்யுங்கள், அவர்களை பார்த்து நீங்கள் செயல்படாதீர்கள் என்றெல்லாம் எச்சரிக்கை கொடுக்கிறார். சொல்லுதல் வேறு, செயலில் காட்டுவது என்பது வேறு. நன்றாக போதித்தார்கள், ஆனால் சொந்த வாழ்க்கையில் கோட்டை விட்டார்கள். அவர்கள் மனிதர்களின் புகழுக்காகவே வாழ்ந்தது போல இருக்கும். அங்கே நற்செய்தியில் சொல்லுகிற வசனங்களை எல்லாம் பாருங்கள். தங்களுடைய வாசக பட்டைகளை அகலமாக்கினார்கள். ஆடைகளின் தொங்கலை இன்னும் நீட்டித்து வைத்தார்கள், நீளமாக மாற்றிக்கொண்டார்கள். விருந்துகளில் முதன்மையான வரிசைகளை தேடிக்கொண்டார்கள். தொழுகை கூடங்களில் முதல் இருக்கையில் அமர்வதற்கு முன் வருகிறார்கள். சந்தை வெளிகளில் தங்களை எல்லாம் ராபி என்று கூப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இதெல்லாம் செஞ்சுங்க, ஆனால் உங்களுக்கு கொடுத்ததை கடைபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் பெரிய இடர்பாடு வருது. பதவியை தேடாது தாழ்த்தி பணி செய்வது என்பது நற்செய்தியின் மைய கருத்தாக இருக்கிறது. இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய முன்னாள் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள். 2013 அர்ஜென்டினாவில் கார்டினல் ஜோர்கே பெர்கோக்லியோ போப்பாக எலெக்ட் ஆகிறார். பெரிய பதவி. அன்புக்குரியவர்களே, பல மில்லியன் மக்களுக்கு அவர்தான் தலைவர். இவருடைய இந்த உயர்ந்த நாற்காலி, அதிலிருந்து அவர் எடுத்துக்கொண்ட வாழ்க்கை முறை சற்று யோசிக்க வைத்தது. ஆடம்பர ஆடையை மறுத்து விட்டார். பாரம்பரியமாக தங்கச் சிலுவையையும் ஆடம்பர செங்கோலையும் பயன்படுத்துவது. ஆனால் இவர் என்ன சொன்னார்? நான் கார்டினலாக இருக்கும்போது எதை பயன்படுத்தினேனோ அதையே பயன்படுத்தி கொள்கிறேன் என்று மரக்கட்டை சிலுவையே போதும் என்று நினைத்தவர். அப்போஸ்தலிக்க அரண்மனையை வெறுத்தவர். வேண்டாம் என்று சொல்லி சாதாரண ஒரு இல்லத்தில் வசித்து கொண்டிருந்தவர். தன் சொந்த பையை தானே எடுத்து செல்வதும், பயணத்திற்கான டிக்கெட்டை தானே பெற்றுக்கொள்வதும் அவருடைய தனிப்பட்ட எளிமையான பணியினுடைய செயலாக இருந்தது. பாதம் கழுவும் சடங்கில் வழக்கத்திற்கு மாறாக சிறை கைதிகளையும் பெண்களையும் மாற்று மதத்தவரையும் இந்த சடங்குகள் புகுத்தி தன்னுடைய எல்லாரையும் அரவணைத்து செல்கிற ஒரு பக்குவத்தை காட்டியவர். மத அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்ளாமல் சேவை செய்யும் தொண்டராக மாறினார். எனவே அன்புக்குரியவர்களே, மறைநூல் அறிஞர்களுக்கு கொடுத்த எச்சரிக்கை நமக்கும் உண்டு. சேவை செய்வதுதான் ஆண்டவருடைய முதல் நோக்கம். அதைத்தான் அவரும் செய்தார், அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும்.